ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அண்டு ஹோஸ்டிங் அண்ட் டொமைனை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமிங் வெப்சைட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி நல்ல இன்கம் வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோஃபோனை வந்து நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கீங்க ஒரு 5000க்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து அதே மாதிரி மைக்ரோஃபோன் வேணும்னு கேட்குறாரு. ஸோ உங்களை வந்து அந்த ப்ராடக்ட்டோட அமேசான் ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்கில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அஃப்லியேட் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க, அவருக்கு அந்த ப்ராடக்ட்டோட அஃப்லியேட் லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவரு வந்து அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவர் பை பண்ணதுனால ஒரு நல்ல கமிஷன் வந்து அமேசான் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ மைக்ரோஃபோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வந்து கமிஷன். ஸோ 5000ல் 3.5%னா ₹175 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண லிங்க் அவர் பை பண்ணதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அஃப்லியேட் ப்ரோக்ராமிங் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் அஃப்லியேட் ப்ரோக்ராமிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது மூலயமா நல்ல ஒரு இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வெப்சைட் கிரியேட் பண்ணி மட்டும் தான் பண்ண முடியுமா? அதர் வேஸில் பண்ண முடியாதான்னு கேட்டால், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பித்து, ஸோ அதில் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து நீங்கள் போஸ்ட் ரெகுலராக போட்டுகிட்டே வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் வழியாக கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ அஃப்லியேட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நீங்கள் அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கூகுளுக்கு போயிட்டு அமேசான் அஃப்லியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இதில் வந்து முதல்ல வர லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப்ன்றதை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டீட்டெயிலாம் வந்து நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அட்ரஸ் வந்து நான் வந்து இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேயி லிஸ்ட் அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து யூஎஸ் டேக்ஸ் பேயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து கிடையாது. ஸோ அதனால் நோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல்லை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீ கிரியேட்டர் டூல்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த யூஆர்எல் வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ freecreatortools.com அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வெப்சைட் யூஆர்எல் மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லைனா டெலகிராம் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அந்த சேனலோட யூஆர்எல் கூட நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே கீழே ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதனால் சோஷியல் மீடியாவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட் இருந்தால் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த மொபைல் ஆப்போட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்ட் அசோசியேட் ஸ்டோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய வெப்சைட் நேமை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரீ கிரியேட்டர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன எரர் வந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபாபெட் அண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஸ்பேசஸ் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். என்னோட வெப்சைட் வந்து இந்த மைக்ரோஃபோன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலகிராம் சேனல் யூஸ் பண்ணி அஃப்லியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பேஜ் ஆர் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் ரைட் பண்ணி அது மற்றவங்க படிக்கிறது மூலயமா ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து அஃப்லியேட் இன்கம் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து பிளாகை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட்லேருந்து படித்ததாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக் போஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கேப்ச்சா வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசோசியேட் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு.
ஸோ தேங்க்யூ ஃபார் அப்ளைங் ஃபார் Amazon.in அசோசியேட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு அசோசியேட் ஐடி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐடி வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அசோசியேட் ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ இந்த பேமெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணலான்னா, ஸோ இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 3 வந்து இதில் வந்து பண்ணோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வெப்சைட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் ஓடிபி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, பே மீ பை நெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நெஃப்ட் பேமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள அஃபிலியேட் டேஷ்போர்டில் வந்து ஒரு ₹1000 அது வந்திருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபில்அப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேங்க் ஹோல்டர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பேங்க்ல நீங்க என்ன நேம் குடுத்துருக்கீங்களோ, அத அப்படியே கரெக்ட்டா போட்டுக்கோங்க. வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர வந்து நீங்க வந்து என்டர் பண்ணணும். ஸோ கடைசியா வந்து உங்க ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நீங்க ஒரு யுஎஸ் சிட்டிசனா இல்லாத போது, நீங்க நோ வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகே. பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்ப நம்ம ஹோம்க்கு வந்து வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்க அக்கவுண்ட்க்கு வந்து போய் பாருங்க. ஓகே. இப்போ மறுபடியும் வந்து நம்ம அக்கவுண்ட் செட்டிங்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாக்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இங்க பாருங்க இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அதனால இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து வாட் இஸ் யுவர் லீகல் நேம் யூஸ்டு ஃபார் டாக்ஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோட நேம் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆப்ஷனல் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து லீவ் பண்ணிடலாம், கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனல் இருக்கிறதுலாம் அப்படியே வந்து லீவ் பண்ணுறங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எடிட் பண்ண முடியாது. ஸோ அதை டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே வந்து விட்டுடலாம். ஓகேவா? ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகே. இங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேமெண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இந்த டாக்ஸ் ஸ்டேட்டஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் யுவர் வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க இந்த வெப்சைட் மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. இப்போ நீங்க புதுசா வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்ல ஒரு டெலகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஸோ அந்த லிங்க்க வந்து நீங்க இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் பேசிக்கா நம்ம அமேசான் அஃபிலியேட்டுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அமேசான் அக்கவுண்ட்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ இதில ப்ராடக்ட்டோட லிங்க்க வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ கூகுள் போயிட்டு அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இப்போ நம்ம அமேசான் ஸ்டோருக்குள்ள வந்து வந்தாச்சு. ஸோ இங்க மேல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பேனர் மாரி வந்திருக்கு பாருங்க. ஸோ சைட் ஸ்ட்ரைப்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கா? ஸோ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா? ஸோ இது வந்து நம்ம அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுனால வந்திருக்கு. ஸோ ஏன்னா, இப்ப நம்ம எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்றேன். ஸோ இந்த கிட் பேக் வந்து நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு வந்து இது என்ன கேட்டகரியில வருது? ஸோ இந்த கேட்டகரியில இந்த ப்ராடக்ட்க்கு வந்து எவ்வளோ கமிஷன் வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க? ஸோ இப்ப இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்க வந்து நம்ம காப்பி பண்ணி மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது மூலியமா நம்மளுக்கு வந்து இந்த கமிஷன் கிடைக்கும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா. ஓகேவா? ஸோ எந்த லிங்க்க வந்து நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த ஷேர்ன்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்லாம் வந்து நம்ம காப்பி பண்ணி குடுக்கக்கூடாது. ஸோ கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்க தான் நீங்க வந்து காப்பி பண்ணி யா யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அத வந்து சென்ட் பண்ணணும். ஸோ உங்க வேர்ட்பிரஸ் ப்ளாக்லயும் வந்து இத தான் வந்து அப்ளை பண்ணணும்.
ஸோ உங்களோட டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் சேனல் வச்சுருந்தீங்கனாலும் இந்த லிங்க்கை தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து அப்போ தான் இந்த 6% கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து எடுக்கணும். ஓகே. இப்போ வந்து இந்த கமிஷன் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 6% தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அப்படி கிடையாது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் செக் பண்ணலாம்னா, ஸோ இந்த அமேசான் அஃபிலியேட் இந்த இதுக்கு வந்துட்டு இந்த செட்டிங்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹெல்ப்பை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஹெல்ப்புக்கு போயிட்டு அட்வர்டைசிங் ஃபீ ஷெட்யூல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து எவ்வளோ வந்து கமிஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பியூட்டி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து 10%. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கமிஷன் ரேட்டு. ஸோ உங்களுக்கு 10% வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் 6%. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆக்சசரிஸ்லாம் வந்து 4%. ஸோ இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான். ஸோ 1% தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கமிஷன் இல்லாத ப்ராடக்ட்ஸ்லாமும் சிலது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணி அப்புறம் கடைசியாக வந்து இது கமிஷனே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து வேஸ்ட்டு. ஸோ சில மொபைல்ஸு சில பிராண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனே வந்து கிடையாது. ஸோ இதையும் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எந்த மாரி ப்ராடக்ட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம்க்காக தான் நம்ம இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கே வந்து பண்றோம். ஓகேங்களா? ஸோ இன்கம் வந்து நம்மளுக்கு அதிகமா வரணும்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம ப்ராடக்ட்டோட பிரைஸும் வந்து அதிகமா இருந்தா தான் நம்மளுக்கு வந்து கமிஷன் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு கேட்டகரிய வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எனக்கு வந்து ப்ராடக்ட்டோட பிரைஸும் அதிகமா இருக்கணும், கமிஷனும் அதிகமா இருக்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷனும் வந்து கம்மியா இருக்கணும். ஸோ காம்படிஷன்னா என்ன? 2 விதமான காம்படிஷன் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து நம்ம பிளாக்ஸ் மூலியமா வர காம்படிஷன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் நிச்சிக்கு வந்து எவ்வளோ வந்து பிளாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்கு. ஸோ அத நீங்க ஒரு செக் பண்ணிக்கணும். ஸோ 2வது காம்படிஷன் என்னன்னா, YouTubeல இருக்க காம்படிஷன். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து YouTubeல வந்து நெறைய வீடியோஸ் இருக்கா? ஏன்னா அத பத்தி நெறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே வந்து அவங்க லிங்க் குடுத்துருவாங்க. அஃபிலியேட் லிங்க். ஸோ அத பிரஸ் பண்ணி அவங்க போயிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படியே நீங்க செக் பண்ணணும். ஸோ இன்னொரு விதமான காம்படிஷனும் இருக்கு. என்னன்னா, ஆஃப்லைன் ஸ்டோர். ஸோ இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அது ஆஃப்லைன் ஸ்டோர்ல வந்து ஈஸியா வந்து ரெடியா இருக்கிற பொருளா இல்லாம இருக்கணும். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்லயே இருந்துச்சுன்னா எல்லாரும் அங்கேயே போய் வாங்கிடுவாங்கல்ல. ஸோ மேக்ஸிமம் அங்கேயே வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டாபிக்க வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பாருங்க, உங்களுக்கு வந்து நல்ல பிரைஸ் தான். ப்ராடக்ட்டோட பிரைஸ் அதிகம். ஆனா கமிஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால அத வந்து நம்ம செலக்ட் பண்ண போறதில்ல. ஸோ இது எப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம்னா, ஸோ உங்களுடைய அமேசான் வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஆல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணிட்டு, பெஸ்ட் செல்லர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே பெஸ்ட் செல்லிங் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதுல இவ்ளோ கேட்டகரீஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த கேட்டகரி வந்து கரெக்ட்டா நான் இப்ப சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் எது வந்து கரெக்ட்டா வந்து சூட் ஆகுதோ, ஸோ அந்த கேட்டகரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக்ரோஃபோன்ஸ் அண்ட் பாட்காஸ்ட்டுக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா, இந்த மாரி இந்த மைக்ரோஃபோன்ஸ், அப்புறம் இந்த மைக் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த லைட்டிங் கிட்டு, அப்புறம் இந்த ஸ்ட்ரீமிங் வெப் கேம்ஸு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைஸ் வந்து எனக்கு ஒரு 3000லேருந்து 30,000க்குள்ள வருது. ஸோ நல்ல பிரைஸ் ரேஞ்சும் இருக்கு. உங்களுக்கு வந்து கமிஷன் பெர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, 3.5% தராங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அதுவே ஒரு நல்ல பெர்சன்டேஜ் தான். காம்படிஷனும் நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ YouTubeலயும் செக் பண்ணியாச்சு. இந்த எஸ்சிஓ பிளாக்ஸும் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ பிளாக்ஸும் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால நான் இந்த டாபிக்க வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்லைன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வந்து அவ்வளோ ஸ்டாக் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டாபிக்ன்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப நம்ம ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஸோ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணா தான் நம்ம ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து நீங்க போயிடுங்க. ஸோ அப்படி இல்லாதவங்க நீங்க எப்படி ஒரு பை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்ல ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயும் 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு கிரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர வர கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்டில் இருக்கும். 48 மந்த்ஸ்னால் 4 இயர்ஸ்க்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள் கீழே 500 பர் மந்த் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கு வாங்குறீங்களோ ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்கள் இந்த பீரியட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இங்கே 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுனால உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 8793 வருது. ஸோ இதுவே நீங்கள் 24 மந்த்ஸ் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை கண்டினியூ கொடுத்து நார்மலாக நம்ம உங்களோட ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு நார்மலாக உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் அது சிம்பிள் தான், அதை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்கள் ஹோம் பேஜு. ஸோ இதில் வந்து நீங்கள் வாங்கின பிளான் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்கின பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழே வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஹோஸ்டிங் வந்து பை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணி வேர்ட்பிரஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். ஸோ இல்லை ஏஐ வச்சு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பிளாங்க் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டொமைன் வந்து ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டொமைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கிரியேட் டெம்பரரி டொமைன் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரியேட்டர் டூல்ஸ் அப்படின்ற டொமைன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க.
A few moments later. ஓகே, இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பண்ண வேண்டிய சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மேலே ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி ஆல்ரெடி இங்கே டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டு வந்து இப்போ க்ளீனாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த செட்டிங்ஸை வந்து ஹாவர் பண்ணி ஜென்ரல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம வெப்சைட்டோட ஜென்ரலான செட்டிங்ஸ்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்னால நான் வந்து கிளிக், சேவ், ஸ்மைல் அண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சைட் ஐக்கான்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே மேலே இப்போ இந்த அமேசானுக்கு பாருங்கள், மேலே இந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த சைட் ஐக்கான். ஸோ அந்த மாதிரி ஐக்கானை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த லோகோவும் ஐக்கானும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து logo.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லோகோலேயே ஒரு ஐக்கான் இருக்க மாதிரி நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐக்கானே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூஸ் எ சைட் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் சைட் ஐக்கான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ logo.comன்ற வெப்சைட்டில் தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ எப்படி நம்ம ஃப்ரீயாக லோகோ க்ரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் இந்த லோகோவை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ செட் ஆஸ் சைட் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் என் வெப்சைட்டுக்கு. ஸோ இப்போ கிராப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கானா வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வேற என்ன செட்டிங்ஸ் வந்து பண்ணலாம்னா, மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யாரை வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம டைம் ஜோனை வந்து செட் பண்ணணும். ஸோ டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால கொல்கத்தா டைம் ஜோனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஏஷியா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஏஷியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கீழே கொல்கத்தா இருக்குல்ல, செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பேசிக் செட்டிங்ஸ் வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணி தீம்ஸுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு 3 தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ 2023, 2024, 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2025 வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆகாத இந்த 2 தீமை வந்து டெலீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எந்த தீம்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதை வந்து டெலீட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் மெமரி வந்து நம்ம வெப்சைட்டோட மெமரி வந்து கம்மியாகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு பிளாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பிளாக்ஸ் ரைட் பண்ணுறதுக்காகவே வந்து கிரியேட் பண்ண தீமு. ஸோ BLOCSY அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ பிளாக்ஸின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் கொடுத்து ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு பிளாக்ஸி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2025 தீம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளகின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பிளகின்ஸை ஹவர் பண்ணி ஆட் பிளகின் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து இப்போ நம்ம 2 பிளகின் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். WP ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. ஸோ அந்த பிளகினை வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவேட் தர வேணாம், கடைசியாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பிளாக்ஸி கம்பேனியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளகின் இருக்குது. ஸோ அதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம சைட் இங்கே ஸ்டார்டர் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃப்ரீ கேட்டகரியில் வந்து நிறைய ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணி ஈஸியாக வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 2 பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ 3வதா ஒரு பிளகின் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் வந்து ஹோஸ்டிங்கரில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் பிளான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளான் தான் யூஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பிளான் யூஸ் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை.
ஸோ எப்படி இந்த பிளகினை யூஸ் பண்ணி பண்ணுறது நம்ம இந்த பிளகினை யூஸ் பண்ணாமையே பண்ணலாம். ஸோ ஆனால் இந்த பிளகினை யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்க வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிளகின் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வெப்சைட் பிளான் பர்ச்சேஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எப்படி இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஹோஸ்டிங்கரை ஹவர் பண்ணி ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கோ டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஹோஸ்டிங்கர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குல்ல. ஸோ இந்த பிளகினை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அமேசானை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோட ஈஸியாக வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இதிலேயே வந்து கொண்டு வரலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து பிளகின் வந்து இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிளகின்ஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து வந்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஹோஸ்டிங்கர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பிளாக்ஸி கம்பெனிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஹோஸ்டிங்கர் ஏஐ இந்த பிளகின் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆனால் நம்மளுக்கு WP ஃபார்ம்ஸ் வந்து தேவை. ஸோ அதனால் இதை ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளகின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட் வந்து இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்ம வெப்சைட் இப்போ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கீவேர்டு வந்து தேவை. ஸோ ஒரு கீவேர்டு இருந்தால் தானே நம்ம அந்த கீவேர்டுக்கு யூஸ் பண்ணி நம்ம போஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்ம ரேண்டமாக ஒரு டாப்பிக்கில் வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணால் அது எல்லாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ கரெக்டான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கூகுளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கூகுளை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைக்ரோஃபோன்ஸை வச்சு தானே இப்போ நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் ஸோ பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டாலே எனக்கு எவ்வளோ சஜஷன் வந்து வருது பாருங்கள். ஸோ ஃபார் சிங்கிங், ஃபார் யூடியூப், ஃபார் ரெக்கார்டிங், அப்புறம் நிறைய சஜஷன் வருது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த கீவேர்ட்லாம் நம்ம வந்து காப்பி பண்ணணும். ஸோ இந்த கீவேர்ட்லாம் நம்ம ஈஸியாக காப்பி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுள் இன்ஸ்டன்ட் கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை தான் நம்ம க்ரோமில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் டு க்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரோமில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டூல் பாரில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம கூகுளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் நம்மளுக்கு இவ்வளோ சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பிளகினை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணால் நம்ம இப்போ வர சஜஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ காப்பி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஸோ ஒரு பிளாங்க் எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஒரு 2 டாபிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாபிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் காப்பி பண்ண கீவேர்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு கீழே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் பார்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம இந்த கீவேர்டை வச்சு நம்ம ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணால் அது வந்து நம்ம கூகுளில் வந்து ரேங்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணலான்னா அந்த கீவேர்டுக்கு வந்து காம்படிஷன் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் ஃபார் யூடியூபர்ஸ் இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்கள் கூகுள் போயிட்டு அந்த வெப்சைட் நேம் என்னென்னா ஹெச்ரெஃப் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரீ கீவேர்ட் டிஃபிகல்ட்டி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த கீவேர்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் ஃபார் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து யூஎஸ் ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் பரவாயில்ல நான் இந்தியன் ஆடியன்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து எப்படி இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ செக் கீவேர்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெறும் 9 தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து லோவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த கீவேர்டில் நம்ம ஒரு பிளாக் கிரியேட் பண்ணோம்னா அது நல்ல ரேங்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கீவேர்டு எல்லாத்துக்கும் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு சில கீவேர்ட்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ இந்த பெஸ்ட் மைக்ரோஃபோன் ஃபார் பாட்காஸ்டிங் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் வந்து நிறையவே இருந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக நம்பர்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணோம்னா ஸோ அது ரேங்க் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லாவே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பெஸ்ட் மைக்ரோஃபோன் ஃபார் பிளாகிங் ஸோ இந்த டாபிக் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் வந்து நம்ம ChatGPT யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட பிளாக் வந்து ஏஐ டிடெக்டர்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கும் வந்து தனியாக நான் ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ChatGPTல அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ChatGPT வந்துட்டு இப்போ நான் அதை ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்கள் டைட்டிலை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டிலை வந்து அப்டேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் கீவேர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதையே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்டரி ஃபோக்கஸ் கீவேர்டில் வந்து நான் வேறு டாபிக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வேறு என்ன இருக்குன்னா பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் ஃபார் யூடியூப்னு இருக்குல்ல. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இந்த செகண்டரி ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கீழே வந்துட்டு நான் கிவ் யுவர் இன்புட்ஸ் ஹியர் ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து இந்த பிளாக்கு எந்த இன்புட்டும் வந்து தரல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ChatGPT யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ChatGPT வந்து கிரியேட் பண்ண சொல்கிறேன். A few moments later. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ChatGPTல வந்து சூப்பராக வந்து பிளாக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப ஒரு டீட்டெயிலான பிளாக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ டேபிள்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ தட் இப்போ ஏஐ டிடெக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வந்து கண்டுபிடிக்காது ஈஸியாக. ஓகேவா? ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில மைக்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மைக்ஸோட லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அமேசான் அஃபிலியேட் லிங்க்கை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து ஏஐ டிடெக்டர்ஸில் வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பிளாகை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கூகுளில் வந்து 0GPT அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ 0GPT இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண பிளாகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை ஏஐல டிடெக்ட் ஆனால் கூட இன்னொரு வழி இருக்குது அதை வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ டிடெக்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஆல்ரெடி இப்போ நம்ம பிளாகே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ 1.54% மட்டும்தான் ஏஐ ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருக்குன்னே வருது. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ChatGPTலேயே நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் ரிட்டர்ன் மாதிரி நம்ம பிளாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு இது வந்து ஏஐ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராம்ப்டை யூஸ் பண்ணால் கூட ஏஐ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன் ஒரு வெப்சைட் அதில் வந்து போங்க. ஸோ அது வந்து ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு வந்து 5000 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஏஐ பிளாகை வந்து ஹியூமன் ரிட்டர்ன் பிளாக் மாதிரி. ஓகேவா? ஸோ ஸ்டெல்த் ரைட்டர் அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து போய்க்கோங்க. ஸோ இந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஓகேவா? இதுக்கு போயிட்டு இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சைன் அப் பண்ணி உங்கள் ஏஐ ரிட்டர்ன் பிளாகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா செக் ஃபார் ஏஐ கொடுத்துட்டு அப்புறம் ஹியூமனைஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹியூமனைஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து ஆல்ரெடி வந்து ஹியூமனைஸ் ஆகி தான் இருக்குது. ஒருவேளை இதுலேயே வந்து நீங்கள் சில பிளாக்ஸ் வந்து இதுலேயே வந்து டிடெக்ட் ஆகும் ஏஐ ரிட்டர்ன் சொல்லிட்டு.
ஸோ அதை வந்து இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் வந்து ஹியூமனைஸ் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணணும்னா, ஸோ ஹியூமனைஸ்னா என்னன்னா ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி பிளாகை வந்து மாற்றுறது ஏஐ பிளாக் வந்து. ஸோ எதுக்காக இது பண்ணணும்னா, இப்போ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஹியூமன் ரிட்டன் பிளாக் மட்டும்தான் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஹியூமனைஸ் பண்ணணும் பிளாக. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம ப்ராம்ப்டே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒர்க் ஆகாத டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து இதில் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட்டுக்கு வந்து போயிட்டு, இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ட்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஆட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டைட்டிலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம டைட்டிலில் வந்து நம்மளோட கீவேர்டு வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் ஃபார் vlogging. ஸோ நம்ம கீவேர்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப பெருசாக உங்களுக்கு வேணாம்னா கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் போதும் எனக்கு. ஸோ இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ உங்கள் பிளாக்ல வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் பிளாகுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ இது எப்படி ஆட் பண்ணலான்னா, ஸோ ஃப்ரீ பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் வந்து நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து மைக்ரோஃபோன்ஸ் ஃபார் vlogging சொல்லிட்டு போடுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ மேலே வந்து டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து மீடியம் இல்லை ஸ்மால் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மீடியமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம இந்த எடிட்டருக்கு வந்துட்டு செட் ஃபீச்சர்ட் இமேஜ் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இமேஜை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ டைட்டிலும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். ஸோ அப்போ தான் உங்கள் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஸ்இஓ வந்து ஆகும். ஓகேவா? ஸோ செட் ஃபீச்சர்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கேட்டகரி வந்து க்ரியேட் பண்ணோம். டிஃபால்ட்டாக வந்து அன்கேட்டகரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து மைக்ரோஃபோன் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மைக்ரோஃபோன் கீழே வந்து நம்ம இன்னொரு சப் கேட்டகரி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ vlogging அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் கேட்டகரி ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி இதை சப் கேட்டகரி ஆட் பண்ணலாம்னா, ஸோ இந்த பேரண்ட் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து மைக்ரோஃபோனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மைக்ரோஃபோன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா vlogging அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ vloggingனு ஒரு டேக் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து மைக்ரோஃபோன் ஒரு டேக் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 டேக் வந்து போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்க வந்து இது எப்படி அட்ராக்டிவாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம்னா, நம்ம கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சிங்கிள் போஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சிங்கிள் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லேஅவுட் எப்படி வரணும். ஸோ இந்த செகண்ட் லேஅவுட் கிளிக் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி பெருசாக வருது. ஸோ தேர்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணனா எனக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைட் பார் வந்து எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் போதும் போஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து எனக்கு போஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபீச்சர்ட் இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ போஸ்ட் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணோன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து ஷேர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆத்தர் பாக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் யார் ஆத்தரோ ஸோ அவங்களோட பாக்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது எனக்கு தேவையில்லை, அதனால் இது வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் நேவிகேஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் போஸ்ட் இதே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு போஸ்ட் தான் வந்து ரைட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ரிலேட்டட் போஸ்ட் வந்து காமிக்கல. ஸோ இதுவே வந்து 2-3 போஸ்ட் நம்ம ரைட் பண்ணோம்னா கீழே வந்து ரிலேட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளாக் வந்து பார்க்க கரெக்டாக இருக்குது. ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிளாகை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகலை.
ஸோ அப்படி சில நேரம் வந்து இந்த மாதிரி ஆகும் வேர்ட் ப்ரெஸ்ஸில். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கேஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு பிளட்ஜ் ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், கேஷ் கிளியர் ஆனவொடனையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்ம பிளாக் வந்து வந்துடுச்சு. ஒரு சிங்கிள் பிளாக் போஸ்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்து எடிட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரோட் ஒயர் மைக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரீடைரக்ட் ஆகணும் அமேசானுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அமேசான் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரோட் ஒயர்லெஸ் கோ டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதோட கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4%. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம போஸ்ட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ போஸ்ட்டில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே இமேஜ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் இமேஜஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இந்த இமேஜை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைக்கை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மைக் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ கீழே வந்து நம்ம பை நோ அப்படின்ற ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணி பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ பட்டன்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பை நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இப்போ அவங்க கிளிக் பண்ணும்போது இந்த நம்ம அஃபிலியேட் லிங்க்குக்கு வந்து போகிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அஃபிலியேட் லிங்க் எங்கே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு கெட் லிங்க்கை வந்து இப்போ நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த எடிட்டருக்கு வந்துட்டு இந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வாட்டி மறுபடியும் நம்ம சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளாகுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளாகை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இது உள்ளே போயிட்டு நான் பை நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், டைரெக்டாக நம்மளுக்கு வந்து நம்ம அமேசானுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆட் பண்ணியாச்சு நம்ம பிளாகில். ஸோ அப்போ அவங்க எந்த யூசர் வந்து இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதும் ஸோ அதை போய் ரீடைரக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அமேசானுக்கு. ஸோ இப்போ அமேசானுக்கு போயிட்டு அவங்க பை பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த 4% கமிஷன் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது ஒரு வே நம்ம பட்டன் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம அமேசான் அஃபிலியேட் ப்ளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ளக்கினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஒரு பிளாகில் வந்து இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ அந்த ப்ளக்கினை வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னா, ஹோஸ்டிங்கர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ கனெக்ட் வித் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ கண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராக்கிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கிங் ஐடினா என்னென்னா, நம்ம அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து ஒரு ஐடியை வந்து காப்பி பண்ணி வச்சுக்க சொன்னேன்ல, ஸோ அதுதான் நம்மளுடைய ட்ராக்கிங் ஐடி. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி தெரியலனா ஃபைண்ட் யுவர் ட்ராக்கிங் ஐடின்னு கொடுத்து நீங்கள் ட்ராக்கிங் ஐடி வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அமேசான் அஃபிலியேட் வந்து இப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போஸ்ட்டுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம போஸ்ட்டை வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அமேசான் ப்ளக்கின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ லிங்க் அமேசான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்லாம் வருதுன்னா, நம்ம வந்து சிங்கிள் ப்ராடக்ட் கார்டு வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் கார்டு வேணுமா, இல்லை கம்பேரிசன் டேபிள் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்கிள் ப்ராடக்ட் கார்டு தான் வேணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை தானே இங்கே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரோட் ஒயர்லெஸ் கோ டூ மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சிங்கிள் ப்ராடக்ட் கார்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் ஐடியை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லைனா சர்ச் ஃபார் ப்ராடக்ட் இன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சர்ச்ன்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இப்போ அந்த எக்ஸாக்ட் ப்ராடக்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ப்ரைஸ் என்ன 19,299. ஸோ அந்த ப்ரைஸில் வேறு எதனா ப்ராடக்ட் இருக்கான்னு பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள். ஸோ 19,299. ஸோ இதுதான் நம்ம தேடிட்டு இருக்க ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ராடக்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பக்காவாக வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிளாகுக்கு போயிட்டு ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நேவிகேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மூலயமா இப்போ யாருனா வந்து பை பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து கமிஷன் வந்து வரும். ஸோ 4% கமிஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒரு போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்துட்டு கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸி தீமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ மேலே வந்து நம்மளுக்கு லோகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ சைட் டைட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆக வேணாம்ல, ஏன்னா லோகோ மேலே ஷோ ஆகுது. ஸோ சைட் டைட்டில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு லோகோ மட்டும் ஷோ ஆகுது. ஸோ லோகோவோட ஹைட்டு சைஸ்லாம் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சைஸில் இருந்தால் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ ஹைட் வந்து டேப்லெட்டில் எப்படி ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேப்லெட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து சைஸு சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வந்து வரலாம். ஸோ மொபைலுக்கு இன்னுமே வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும். ஸோ இந்த சைஸ் வந்து எனக்கு ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம ஃபூட்டருக்கு வந்து வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஹெட்டரில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மெனூஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் சர்ச் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சர்ச் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ மெனு வந்து நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ மெனு கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டரில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபூட்டருக்கு வந்து வரலாம். ஸோ ஃபூட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காப்பிரைட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த பிரேசஸ்க்குள்ளே. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இயருக்கும் வந்து அதுவே வந்து அப்டேட் ஆகிடும் கரண்ட் இயர் வந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தீம் ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நேம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ கிரியேட்டிவ் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் லிங்க் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணி ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எதனா லிங்க் வந்து கொடுங்க. ஸோ ஏன்னா அப்போ தான் இந்த வெப்சைட் வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேறு எதனா நீங்கள் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மெனுஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இல்லை விசிட் 1 விசிட் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன விசிட்லாம் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சோஷியல்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மெனு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து விசிட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் போய்ட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ பிளட்ஜ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு சோஷியல்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல மெனு வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெனு வந்து கிரியேட் பண்ணாததுனால இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே வந்து ஷோ ஆகலை. ஸோ இந்த இடத்துல விசிட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஏன் நம்மளுக்கு ஷோ ஆகலைன்னா நம்ம இந்த விசிட்குள்ளே எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகலை. ஸோ இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு இமேஜ் வந்து சும்மா ஒரு டம்மியாக ஆட் பண்ணுறேன் நான். ஸோ மீடியா லைப்ரரி போயிட்டு ஸோ நம்மளுடைய லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இப்போ நம்ம லோகோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்துட்டு ஸோ இந்த பிளட்ஜ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து லோகோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சோஷியல் ஐக்கான்ஸோட சைஸை கூட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு ஸோ இந்த சோஷியல்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஸோ ஐக்கான் சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வந்துட்டு பிளட்ஜ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சோஷியல் ஐகான் சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நடுவில் வந்து நம்ம ஒரு மெனு மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மெனு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிரைமரி மெனு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா நீங்கள் வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்பியரன்ஸை வந்து ஹாவர் பண்ணி மெனுஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெனு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு பிரைமரி மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் மெயின் மெனு எது வேணால் கொடுத்துக்கலாம் நேமிங். ஓகேவா? ஸோ ஹெட்டர் மெனு 1 இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபூட்டர் மெனு இதுவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிரியேட் மெனு அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஜஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு சேவ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேஜை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஜஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பேஜ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்டாக்ட் அஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் ஃபார்மை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வெளியே வந்துட்டு நம்ம வந்து டபிள்யூபி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் யுவர் ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து லெட்ஸ் கோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிம்பிள் கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பேஜில். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம பேஜஸ்க்கு வந்துட்டு ஸோ கான்டாக்டர்ஸ் வந்து எடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ஃபார்மை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ்ஸு கொடுத்து டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ டபிள்யூபி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம பேஜை வந்து வியூ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெனு கிரியேட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்பியரன்ஸை ஹவர் பண்ணி மெனுஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. ஸோ இதை வந்து ஆட் டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இன்னொரு மெனுவும் தேவை. ஸோ ஹோம்னு சொல்லிட்டு இன்னொரு மெனு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெப்சைட் யூஆர்எல்லே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கான்டாக்டர்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இது ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆட் டு மெனு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹோம் வந்து வரணும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம சேவ் மெனு அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெப்சைட்டை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மெனு வந்து ஆட் ஆகிடுச்சு மேலே. ஸோ ஹோம்னு சொல்லிட்டு மெனு ஆட் ஆகிருக்கு. கான்டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெனு ஆட் ஆகிருக்கு. ஸோ கீழே பாருங்கள் நம்மளுக்கு இந்த இடத்துலேயே வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ ஹோம்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு. கான்டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெனுஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்னா கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மெனு 1ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிசைன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஎக்ஸ் வந்து நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்லைடர் அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த பிஎக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிஎக்ஸ் இருந்தால் ஓகே. ஸோ அதனால் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதே மாதிரி ஃபூட்டர்லேயும் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பேக் வந்துட்டு இப்போ ஃபூட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம டிசைனுக்கு போயிட்டு ஸோ இந்த 12 பிஎக்ஸை செலக்ட் பண்ணி நம்ம 16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மறுபடியும் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ சைஸ் வந்து பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் போஸ்ட் வந்து எந்த மாதிரி வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேஅவுட்டில் வந்து ஷோ ஆகும் பிளாக் போஸ்ட் அந்த ஹோம் பேஜில். ஸோ இந்த செகண்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஸோ தேர்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட் டைப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ 3 பிளாக் லேஅவுட்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ 4 கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாடர்னாக வந்து ஷோ ஆகும். ஓகேவா?
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4த்து தான் வந்து எப்பவுமே வந்து செலக்ட் பண்ணுவேன். ஸோ அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வெப்சைட்ல. ஓகே. இப்போ மறுபடியும் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ சைட் பார்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, இந்த சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாரி சைட் பார் வேணுமோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து 4 லேஅவுட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஸோ இந்த சைட் பாரோட விட்த்த வந்து நீங்க ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ சைட் பார் கேப் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த தீம் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து பிளாக கிரியேட் பண்ணி, அந்த பிளாக்ல வந்து அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்றது தானே. ஸோ அதனால பிளாகுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்க இந்த தீம் வந்து அதனால தான் இன்ஸ்டால் பண்ணோமே. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வெப்சைட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் புரோகிராமிங்னா என்ன? ஸோ எப்படி நீங்க அமேசான் அஃபிலியேட் புரோகிராம்ல ஜாயின் பண்ணணும்? ஸோ ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஒரு ஹோஸ்டிங் அண்ட் டொமைன பை பண்ணி, எப்படி ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த வெப்சைட்ல ஒரு பிளாக் ஆட் பண்ணி, எப்படி நீங்க உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்க வந்து அந்த பிளாக்ல வந்து ஆட் பண்ணி, ஸோ அத மத்தவங்க வந்து கிளிக் பண்றது மூலியமா, நீங்க வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ரோட் மேப்பா வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னாலும், நீங்க வந்து என்ன வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 8,000லேருந்து 10,000க்குள்ள தான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி தரதுக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து டொமைன் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே குடுத்துருவேன். ஸோ செகண்ட் இயர்லேருந்து மட்டும் நீங்க ரெனியூவல் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன டாபிக்ல வந்து நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வீடியோ வந்து கிரியேட் பண்ணி போடணும்னு சொல்ட்டு, ஸோ கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.